திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 433 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 50. திரு ஏசரவு திருப்பதிகம் பாடியருளிய ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் ஆனந்த மாலை திருப்பதிகம் பாடியருளுகின்றார். இதனை நெஞ்சத்து அயர்வு அற என்றும் உரைக்கும் மின்னேரணைய பூங்கழல்கள் என்றும் என்று திருவாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. அதாவது சிவபக்தர்கள் ஆனவர்கள் தங்கள் பிறவித் துன்பம் நீங்குவதற்காக தங்களது மனத்திலே எப்போதும் பாராயணம் செய்யத் தகுந்த ஆனந்த மாலை திருப்பதிகம். அது மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் என்று ஆரம்பிக்கின்ற ஆனந்த மாலை திருப்பதிகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள். இந்த ஆனந்த மாலை திருப்பதிகம் தில்லையில் அருளி செய்யப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனந்த மாலை என்ற இந்த திருப்பதிகம் உலகப் போராட்டத்தை வென்று வெற்றி மாலை புனைந்த அடிகளார் இதுவரை உலகியலில் ஈடுபட்டு அவலக்கடலில் விழுந்தமைக்கு பெரிதும் இறங்கி தாம் இறைவனை சேர பெரு விருப்பமுறுகின்றார். தமது ஆண்டவனால் ஒன்றும் குறைவில்லை, தாம் பிற்பட்டமை அது தம்முடைய குற்றமே என்கின்றார். இறைவன் தம்மை அஞ்சேல் என்று அருள் புரிய வேண்டும் என்று அடிகள் விண்ணப்பம் செய்கின்றார். ஆனந்த மாலை என்பது ஆனந்தத்தின் இயல்பு என்ற பொருளிலே வரும். ஜீவன் முக்த நிலையிலே இருப்பவர்களும் ஒரு சில நேரம் இந்த உலக நினைவு வரும்போது அதனையும் தவிர்த்து எப்போதும் சிவானந்தம் நுகரும் வேட்கை மிகுவதற்காக ஓதப்படுகின்ற திருப்பதிகம் இது. பரமுக்தி எய்துகின்ற நிலைமை. அப்பரமுக்தி நிலைமையிலே கிட்டுகின்ற ஆனந்தத்தை விரும்பியதால் இப்பகுதியின் பெயர் ஆனந்த மாலை என்று ஆயிற்று. ஆனந்த மாலை திருப்பதிகத்தின் கருத்து சிவானுபவ விருப்பம், அதாவது சிவத்தை நுகர வேண்டும் என்கின்ற விருப்பம், வேட்கை, தாகம். அனுபவம் என்பது காணப்படாது இருக்கின்ற உண்மையினை கண்டுகொள்கின்ற நிலையிலே இருப்பது என்பார் பாம்பன் சுவாமிகள். ஆனந்த மாலை திருப்பதிகத்திற்குரிய அகஸ்தியர் சூத்திரம் மின்னேரணைய ஆனந்த மாலை மன்னார் செயல் வழகறி வென்றது என்பது. ஆனந்த மாலை திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. மோகமிகும் அடியவரோடும் கூட விரும்பியது ஆனந்தம் என்று போற்றுகின்றது. அருசீர் கழிநெடில் ஆசிரிய விருத்தங்களால் ஆன 7 திருப்பாடல்களால் அமைந்தது ஆனந்த மாலை திருப்பதிகம். ஆனந்தம் மாலை என்ற 2 சொற்களால் ஆனது ஆனந்த மாலை என்ற சொற்றொடர். ஆனந்தம் என்கின்ற சம்ஸ்கிருத பதத்திற்கு குறையாத இன்பம், பேரின்பம் என்று பொருள். நந்தம் என்றால் குறைவு இல்லாதது என்ற பொருள். ஆனந்தம் என்றால் குறைவு இல்லாதது, பேரின்பமானது என்று பொருள். மாலை, அதிலே மால் என்பது விருப்பம். எனவே ஆனந்த மாலை என்பது அந்த பேரின்ப அனுபவம் அடையும் பொருட்டு அதில் ஒருவருக்கு உண்டாகின்ற விருப்பம் என்ற பொருள் தரும். எனவே இதன் கருத்தாக சிவானுபவ விருப்பம் என்று கொண்டனர் நம் முன்னோர். சிவானுபவ விருப்பம் என்பது சிவம், அனுபவம், விருப்பம் என்று 3 சொற்களால் ஆனது. சிவானுபவம் என்பது உயிரானது தன்முனைப்பு இன்றி சிவத்தோடு இரண்டர கலத்தலால் தான் வேறு பொருளாக இருப்பினும் ஒன்று என்கின்ற தன்மைப்பட்டு அச்சிவத்திலே அடங்கி நின்று உணரும் பேரின்ப அனுபவம். இனி சிவானுபவ விருப்பம் என்பது உயிரானது இந்த பேரின்ப அனுபவத்தை அடையும் பொருட்டு கொள்ளும் தூய விருப்பம் ஆகும். இந்த விருப்பமானது பேரின்ப அனுபவம் அடைவதற்கு இன்றியமையாது வேண்டப்படுதல் இங்கே வலியுறுத்தப்பட்டது. ஆனந்தமால் சிவானுபவ விருப்பம் என்ற 2ம் ஒரே பொருளாக ஆகின்றன. இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய ஆனந்த மாலை திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். ஆனந்த மாலை சிவானுபவ விருப்பம். பெருமான் பேரானந்த திளைப்பில் தம் செயல் அடங்கி போதல், பேரின்பப் பேற்றுக்கு தம்மை அழைக்க வேண்டுதல்,
பெருங்காதல் அடியருடன் கூட விழைதல். திருத்தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மின்னேர் அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல்நேர் அணைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த என் நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய் அடிமைக்கு ஆகார் என்பேன். பல்நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியொருடும் கூடாது. என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இலாதாய் பழி கொண்டாய். படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே. கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே. காத்து ஆட்கொள்ளும் குருமணியே. நடு ஆய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. தாயாய் முலையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ. நம்பி இனித்தான் நல்குதியே. தாயே என்று உன் தாளடைந்தேன் தாயே என்றுன் தாளடைந்தேன். தயானி என்பால் இல்லையே. நாயேன் அடிமை உடனாக நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. நான் தான் வேண்டாவோ. கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே. ஆவா என் நாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான். சாவார் எல்லாம் என்னளவோ தக்காறு அன்று என்னாரோ. தேவே தில்லை நடமாடி தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெரும் துறையாய்
அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே. அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே. தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். ஆனந்தமாலை திருப்பதிக திருப்பாடல்களின் அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.